ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்னால் எப்படி சித்த மருத்துவத்தில் அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மிடம் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை இருக்குது. முத்திரைகள், இதய முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது, கஷ்யப முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. இப்படி கையை இறுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னா வலியினுடைய வேகம் தாக்கம் வந்து படிப்படியாக குறையும். கல்லடைப்பு வந்து பல்வேறு கற்களோட வகை இருக்குது. மருந்துகளில் வந்து கல்லை கரைக்கக்கூடிய மருந்துகளும் இருக்குது, கல்லை உடைத்து வெளியாக்கக்கூடிய மருந்தும் இருக்குது, கல்லை வந்து அப்படியே முழுமையாக வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் இருக்குது. ஆக்சுவலி யாருக்கெல்லாம் சைனசைட்டிஸ் வரும் அப்படின்னா நல்ல உடல் உஷ்ணம் இருக்கவங்க, பித்த உடல்னு சொல்லுவோம், உஷ்ண உடல், வெப்ப உடல். வெப்பம் அடிப்படையாக இருக்கும், அது கூட கபம் சேரும்போது சைனசைட்டிஸ் ஆகும். தொடர் தும்மல், தலை பாரம், தலையில் நீர் கோர்த்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக வலிக்குதுன்னு வைங்க, முதல்ல இந்த மூக்கில் அடைச்சிருக்க சளி, இந்த பகுதி நெற்றி பகுதியில் இருக்க சளி எல்லாம் குறைப்பதற்கு நம்ம உடலில் உள்ள பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு தான் நோய். அது அவசர நிலை நோயாகவும் இருக்கலாம், மெதுவாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பல வருஷங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு 9159507444, 9159506444. ஒரு ஹெல்த்தியான உடம்புனா பித்தம், வாதம், கபம் மூணும் சமநிலையில இருந்தா தான் அது ஹெல்த்தியான உடம்பா? பயிற்சி பெற்ற மருத்துவர் நம்ம நாடியை பார்க்கும் பொழுது மூணும் சமம்னா மூணு ஒரே அளவு துடிப்பு கிடையாது. சமநிலைன்றதே ஒரு இயல்பான ஒரு ரேஞ்ச் இருக்கு. அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கட்டாயமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் நிலையில இருக்காங்க. இது போக நம்மளோட இதில் வந்து இன்னொரு முறையும் பார்க்குறோம். என்ன அப்படின்னா அறுசுவை நாடின்னு பேர். நம்ம ஏற்கனவே சேனலில் அதை எப்படி பார்ப்பதுன்னு கூட சொல்லி கொடுத்துருக்கோம். 6 சுவைகளையும் நாடியில் நம்ம பார்க்குறோம். நாடியில் சுவைகளும் பார்க்கலாம். ஆமாம், நாடியில் சுவைகள் பார்த்து அதை வைத்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம வந்து டீடாக்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நாடி சுற்றி பண்ணக்கூடிய அந்த இதில் அவசர மருந்தாக நம்ம வச்சுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், 6 நம்ம அஞ்சரை பெட்டி மாதிரி 6 அறைகள் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி தான் சாருக்கே ஒரு தடவை அது வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சார் வந்து ஒரு முறை உப்போட தன்மை குறையும் பொழுது உடனே சாருக்கு வந்து உப்பு இது பண்ணி சோர்ந்துட்டாங்க, கொஞ்சம் அலைச்சல் இருந்ததால் உப்பு நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் அந்நேரத்துக்கு வந்து இந்த 6 சுவையை வச்சு நம்ம வந்து டயக்னோசிஸும் பண்ண முடியும், அவசர நிலைக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தின்னு வருவாங்க. அவங்க சொல்ல முன்னாடியே இந்த நாடி அறிதல் முறையில் புளிப்புச்சுவை நாடியில் ஜாஸ்தி இருக்கும். அப்போ உறுதியாக அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்றதை நாங்கள் ஏற்கனவே முடிவுக்கு வந்துடுவோம். அதற்கப்புறமாக அவங்க கொடுக்குற டெஸ்ட்டை வந்து என்னன்னா ஒரு ஆடட் ஒரு சப்போர்ட். அதே மாதிரி உப்பு, கசப்பு சுவை ரெண்டுமே நாடியில் ஜாஸ்தி இருக்கும். ஜாஸ்தி இருக்கும் பொழுது 100% உங்களுக்கு பிபி, ஹை பிபின்றது நாங்கள் ஏற்கனவே முடிவுக்கு வந்துடுவோம். ஆனால் அடுத்து வந்து என்னென்னா எனக்கு பிபி, அது அப்பேரட்டஸை வச்சு பார்க்கும்பொழுது பிபி ஜாஸ்தி இருக்குது, பிபிக்கு டேப்லெட் போடுறேன் அப்படின்றது அவங்களுடைய வாய்மொழியிலேருந்து அவங்க சொல்லக்கூடியது. நம்ம வந்து முதலையே அதை வந்து கிளாரிட்டி வந்துடும். அதே போல் ஒரு நோய் தீருமா தீராதா, அல்லது சரி ஆயிட்டுருக்கா, அந்த ப்ராசஸில் இருக்கா. ஒரு சிலர் வந்து 3 மாதம் ஆகும். ஏன்னா அந்த உடல் தன்மை வந்து தன்னை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சில நேரம், ஒரு சிலருக்கு வந்து நேரம் ஜாஸ்தி எடுக்கும். ஒரு நோய் வந்து ஒரு சிலருக்கு லேட் ஆகும், 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் கூட ஒரு சிலருக்கு வந்து லேட் ஆகும். அப்போ அவங்க சரியாகிற ப்ராசஸில் தான் இருக்காங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பதுனா, நாங்கள் அது சுவை மூலமாக கண்டுபிடிச்சிப்போம். என்ன அப்படின்னா, நாடியில் கார்ப்பு சுவை வந்துருச்சுன்னா இவங்க எதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உடல் முன்னேற்றத்துக்குள்ளே வந்துருச்சுன்றதை முடிவு பண்ணிப்போம். அதே நேரத்தில் நம்ம என்ன மருத்துவம் கொடுத்தாலும் நாடியில் கார்ப்பு சுவை மட்டும் அதிகமே ஆகலை, ரொம்ப டவுனாக தான் இருக்குது அப்படின்னா மெடிசனோட இன்டென்சிட்டி வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகும். கார்ப்பு சுவை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே இவங்க வந்து ப்ரொக்னோசிஸ்ன்னு அதில் சொல்லுவாங்க, அதாவது நார்மல் ஆகிற நிலைமைக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது முடிவு பண்ணிப்போம். இந்த நாடி மூலமாக மருத்துவம் வந்து எப்படின்ற நோயை எப்படி டயக்னோசிஸும் பண்ணுறோம், அதே நேரத்தில் நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு வழிவகையும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உப்பு சுவை ஜாஸ்தி இருக்குது நாடியில், உப்பை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப பெரிய அட்வைஸ்லாம் கிடையாது. உப்பு குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் தன்மையில் இருக்க தொந்தரவுகள் எல்லாமே மாறும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க, இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அவசர நிலையில் அல்லது நோயில் முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்கு கூட நம்ம நாடி தான். அப்போ முன்னேற்றமே இல்லை, அப்போ இந்த மருத்துவ முறை இல்லாமல் வேறு ஏதேனும் அவங்க போக வேண்டியிருக்குன்னா நம்ம மருத்துவத்தில் அதுவும் இருக்குது. சாத்திய நாடி, அசாத்திய நாடின்னு இருக்குது. அசாத்தியம் அப்படின்னா அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோலுக்கு வராது அப்படின்ற முடிவுக்கு வந்து அவங்கள வந்து
நேர்மையாக வேறு மருத்துவ முறை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அதுவும் நம்மளோட இதில் வந்து இருக்குது. சித்த மருத்துவத்தில் சாத்தியம் அசாத்தியம்னு 2ஆக பிரிச்சுறாங்க. அதை நம்ம அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் நிறைய இடத்துல வந்து சொரியாசிஸ் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு பேசுனீங்க. நான் அதுலேருந்தே கேட்குறேன் மேம். இப்போ எனக்கு சொரியாசிஸ் இருக்குன்னா நவீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா பிளட்டில் வந்து டாக்ஸிக் அதிகமாகிருச்சு, அதன் வெளிப்பாடு தான் இந்த சொரியாசிஸை, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் சரி பண்ணிடலாங்கண்ணே. இப்போ சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா வாதம் அதிகமாக இருக்குது, அதாவது காற்று வந்து உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குது, அதனால் இது வருதுங்கிறீங்க. ரெண்டும் வந்து வேறு வேறு டைமென்ஷனாக இருக்கேன் மேம். இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இல்லை, ரெண்டும் ஒன்று தான். காற்று அதிகமானால் அப்போ வாதத்தோட தன்மை உடம்புல அதிகமாகும் பொழுது உடலில் எல்லா தன்மையிலையும் மாற்றம் ஏற்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், ஸ்கின் டோனில் வந்து ஒரு டார்க்கிஷாக ஒரு கருமை நிறம் சாடி இருக்குன்னு பார்த்தோம். அப்போ சாப்பிடக்கூடிய உணவுகள் முழுமையாக செரிக்காது. வாத உடம்பு இருக்கவங்களுக்கு சாப்பிட்ட உணவு முழுக்க ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாது. அப்போ செரிமானம் ஆகாத பகுதி என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற அதே விஷயந்தான். இப்போ மற்ற மருத்துவ முறையில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா, அதே தான். அப்போ வந்து செரிமானம் ஆகாத பகுதி என்ன ஆகுது அப்படின்னா உடலோட ரத்தத்தில் வந்து சர்க்குலேட் ஆகுது. அப்போ ரத்தத்தில் சர்க்குலேட் ஆகுறது வந்து நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணி இதில் பிளட்டில் இந்த கண்டென்ட் இருக்குது, பிளட்டில் இது ஜாஸ்தியாக இருக்குது, இது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து டயக்னோசிஸாக எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் சொரியாசிஸ் மட்டும் இல்லை, எடுத்துக்காட்டுக்கு நம்ம சைனசைட்டிஸ்னு எடுத்துப்போம். இப்போ சைனசைட்டிஸ்க்கு எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க மற்ற மருத்துவ முறை அப்படின்னா, அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த அலர்ஜன்ஸ் எவ்வளோ இருக்குது, அலர்ஜி உண்டாக்கக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து அலர்ஜி இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, அப்போ அதுக்குள்ளே மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த அலர்ஜியை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள் கொடுப்பாங்க. ரத்தத்தில் அந்த அலர்ஜி லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும்போது தன்னை போல் இது எல்லாமே சரியாகுது. மருந்துகளை விட்ட பிறகு திரும்ப அதே இது தொடங்கும். திரும்ப அதே அலர்ஜி, திரும்ப அதே சைனசைட்டிஸ், திரும்ப தும்முறது, காலையில் எந்திரிச்சோடனே தலைபாரம் தொடங்கும். ஆனால் நம்மளோட மருத்துவ முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சைனசைட்டிஸ் எந்த நாடியின் தன்மையில் வருகிறது? பித்த கப நாடி. சைனசைட்டிஸ்னா பித்த கப நாடி. இது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சைனஸ்னாலே சளி பிடிச்சது அப்படின்னாலே அது வந்து கபம் சார்ந்த பிரச்சனை, சளின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி யாருக்கெல்லாம் சைனசைட்டிஸ் வரும் அப்படின்னா, நல்ல உடல் உஷ்ணம் இருக்கவங்களுக்கு, பித்த உடல்னு சொல்லுவோம், உஷ்ண உடல், வெப்ப உடல், வெப்பம் அடிப்படையா இருக்கும், அது கூட கபம் சேரும்போது சைனசைட்டிஸ் ஆகும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தொடர் தும்மல், தலைபாரம், தலையில நீர் கோர்த்துட்டு இந்த இடம் ஃபுல்லா வலிக்குதுன்னு வைங்களேன், முதல்ல இந்த மூக்கில் அடைச்சிருக்க சளி, இந்த பகுதி நெற்றி பகுதியில் இருக்க சளி எல்லாம் குறைப்பதற்கு கபத்தை சமப்படுத்துவதற்கான மருந்துகள் பிரயோகம் பண்ணுவோம். அப்போ கபம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும், கபம் வந்து மட்டுப்பட்டு வரும். அதோடு அனுப்பிச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா இது திருப்பி வரும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த அடுத்து கபத்தெல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகளும் எண்ணெய் குளியலோ வாழ்வியல் முறையோ முத்திரையோ கொடுத்துருவோம். அப்போ கபத்தை சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் பித்தத்தையும் நம்ம சரி பண்ணும் பொழுது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வருஷ கணக்காக 15 வருஷம் சைனஸ் தொந்தரவு எப்படி சரியாச்சுனே தெரில, நார்மல் ஆச்சுன்பாங்க. நார்மல் ஆனது என்னன்னா அவங்களுடைய பித்த கப நாடி. அப்போ பித்த கப நாடியை சமநிலைப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது தன்னை போல் வந்து அந்த அலர்ஜன்ஸோட லெவல் வந்து பிளட்டில் வந்து நார்மலுக்கு வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கமே ஒழிய, நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, சைனஸ் கண்ட்ரோல் ஆகுது, முழுசாக சரியாகுது, திருப்பி வரல அந்த பிரச்சனை அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, அந்த மரத்தை விட்டுறோம், கிளையை விட்டுறோம், இலையை விட்டுறோம், பழத்தை விட்டுறோம், நேராக வந்து நம்ம வந்து வேருக்கு வந்துடும். அதனால தான் வந்து திருப்ப அந்த தொந்தரவு வராமல் வந்து நம்மளால் சரி பண்ணிக்க முடியுது. இப்போ நவீன மருத்துவத்தில் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து கட்டுப்படுத்தும் மருந்துகள் தான் இருக்குது. இப்போ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெங்கு அது சம்மந்தமான விஷயங்களை, இப்போ டெங்குவே எடுத்துக்கிட்டோம்னாலும் டெங்கு வைரஸை வந்து நவீன மருத்துவ மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ காய்ச்சல் வந்தால் அதுக்கு மருந்து தருவாங்க, ரொம்ப சோர்வாக இருந்தால் ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் தானே மேம் தராங்க. ஆனால் சித்த மருத்துவம் நேரடியாக நோயவே குணப்படுத்துதா? இப்போது சித்த மருத்துவத்தில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்த்த மாதிரி அந்த வேரை சரி பண்ணும்போது முழுமையாக சரியாகுது. ஆனால் அதை தாண்டி சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, இப்போ தலைபாரம் நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா வெளியே அப்ளை பண்ணக்கூடிய புற மருந்துகள் கூட இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு நீர்க்கோவை மாத்திரைன்னு இருக்குது, அதை உரைச்சி வெளியே போட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு இப்போ வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, தலைபாரம் ஜாஸ்தி இருக்குது, அப்போ வந்து காய்ச்சல் வந்தது வந்து குளிர் ஜுரம்னு வைங்க, கபத்தினால் வந்த காய்ச்சல். அப்போ நான் கபத்தினால் வந்த காய்ச்சலே கபம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு உள் மருந்து நான் கொடுக்குறேன். 3 நாளைக்கு நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க. அப்போ அந்த 3 நாளுக்கான மருந்துகள் வர நீங்கள் இந்த தலைபாரத்தோட அவஸ்தைப்படணுன்ற அவசியமே இல்லை. அப்போ அதற்கான புற மருந்துகளும் இருக்குது. புற மருந்துனா எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய மருந்துகளும் இருக்குது, அதற்கான மருந்துகளும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா
இப்போ வந்து ஒரு கண் எரிச்சல் அப்படின்னா கண்ணுக்கான சில சொட்டு மருந்துகளோ இல்லை கண் எரிச்சலை குறைப்பதற்கு என்ன பண்ணணுமோ அந்த மருந்துகளும் இருக்குது. இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் கேட்டிங்க, அதே மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் இதயம் சார்ந்த பிரச்சனை. இதயம் சார்ந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 3 விதத்துலையும் வரும். வாத சம்மந்தமாக இருந்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனை வரும், பித்தம் சம்மந்தமாக இருந்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனை வரும், கபம் சார்ந்து இருந்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனை வரும், 3லையுமே வரும். அப்போ அந்த நாடியை சமநிலைப்படுத்துறதுல இதை சரி பண்ணுறோம். அதே நேரத்தில் சித்த மருந்துகளில் இந்த மருந்து இதய வலியை சரி செய்யும், இந்த மருந்து மார்பில் உள்ள குத்தலை சரி பண்ணும், இந்த மருந்து வயிற்றுப்புண்ணை ஆற்றும், இந்த மருந்து மூலத்தை சரி செய்யும். இப்படியான நேர்மருந்துகளும் இருக்குது. அதாவது வேற சரி பண்ணுறது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு திரும்பவும் அதே அந்த வந்து இலையில் வந்து ஏதோ ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா அந்த இலை மேலே ஏதோ ஒரு விஷயத்தை வெயில் படாமலோ அல்லது ஏதோ ஒரு காற்றோடது இல்லாமலோ தாக்கம் இல்லாமலோ வெளியே ஏதோ ஒரு ஸ்ப்ரேயோ ஏதோ பண்ணுறோன்னு வைங்களேன், செய்துட்டு வேறையும் சரி பண்ணுறோம். அதனால 2மே இருக்குது. சித்த மருத்துவத்தில் வந்து சித்த மருத்துவம்ன்றது ரொம்ப ஆழ்ந்தது, விரிந்தது, ஒரு கடல் போல ஆழ்ந்தும் இருக்குது விரிந்தும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அதனால இதில் இந்த கூறுபாடு இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லா கூறுகளும் அதில் அடங்கியிருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சரி இதை பண்ணி அந்த நாடியெல்லாம் சமன்படுத்துவீங்க, அதுக்கு வந்து பல வருஷம் ஆகும், அப்போனா தான் சரியாகும். அப்படி இல்லை, ரொம்ப ஸ்பீடாகவே சரி பண்ணிட முடியும். அதுவரை சரி பண்ணுற வரை இருக்கக்கூடிய, நீங்கள் காய்ச்சல் சொன்னீங்க இல்லையா, அப்போ காய்ச்சலை வந்து அதோட வேர்க்காரணத்தை சரி பண்ணுறது ஒரு பக்கம், அதே நேரத்தில் அது சரியாகும் வரை அதனால் வரக்கூடிய வெளியே இருக்க சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறை. இப்போ அது ரொம்ப எளிமையாக ஒரு ஆவிப்படுத்தலாக இருக்கலாம், அல்லது வாய் கொப்பளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கஷாயமாக இருக்கலாம். இப்போ ஒரு காது வலி அப்படின்னா காதுக்கான சொட்டு மருந்தாக இருக்கலாம். அதற்கான வேர்க்காரணம் பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு. இப்போ காதில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு, அப்போ காதில் வந்து ஏதோ ஒரு குறும்பி வருது, அது ஏதோ ஒரு வீணு ஒரு சத்தம் கேட்குது, என்ன பண்ணுவோன்னா அதற்குள்ள முத்திரைகள் கொடுப்போம். ஆகாயம் பஞ்சபூதங்களை ஆகாயம் பாதிப்புன்னு சொல்லி அதுக்குள்ள முத்திரைகள் கொடுக்குறோம். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காதுக்கான மருந்துகள், சொட்டு மருந்துகளோ அல்லது காதை சுற்றி வெளிப்புறமோ உள்ளே வந்து அப்ளை பண்ணக்கூடிய மருந்துகளோ. அப்போ இதுவும் இருக்குது, வேற சரி பண்ணுறதுக்குள்ள மருந்துகளும் இருக்குது. அதே நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருந்து, நேரடியாக நீரிழிவுக்கான நேரடியான மருந்துகள் இருக்குது. காது வலி, தலைவலி, தொண்டை சார்ந்த பிரச்சனை, லங்ஸ் இதயம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் நேர் மருந்தே இருக்குது. இப்போ கல்லடைப்புக்கு அப்படின்னு நேர் மருந்து இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம், கல்லடைப்புக்கான காரணம் என்னவோ அதை என்ன பண்ணுவோன்னா நீர்த்தன்மை குறைவு, அப்போ நீர்த்தன்மையை சமநிலைப்படுத்தக்கூடிய நீர்முத்திரையும் கொடுத்துருவோம். கல்லடைப்புக்கான நேரடி மருந்து இருக்குது, அந்த மருந்தையும் சேர்த்து. அந்த மருந்து வந்து கல்லை கரைக்குமா இல்லை அது எப்படி மேம்? அதாவது கல்லடைப்பு வந்து பல்வேறு கற்களோட வகை இருக்குது. மருந்துகளில் வந்து கல்லை கரைக்கக்கூடிய மருந்துகளும் இருக்குது, கல்லை உடைத்து வெளியாக்கக்கூடிய மருந்தும் இருக்குது, கொஞ்சம் இன்டென்ஸாக வேகமாக கல்லை வந்து அப்படியே முழுமையாக வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் இருக்குது. கல்லடைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே சரி பண்ணுறதை வந்து நம்ம மருத்துவத்தில் வந்து நம்ம மருத்துவ முறையில் வந்து சில விஷயங்களை ரொம்ப எளிமையாக சரி பண்ணிடலாம். அதில் கல்லடைப்பும் ஒன்று. எனக்கு ஹார்ட் பிளாக் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஹார்ட் பிளாக் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த சித்த மருத்துவம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலான்ட்டு இருந்தாலும், இப்போ எனக்கு ஒரு அடைப்பு வந்துருச்சு, கொழுப்பு வந்து அடைச்சிருச்சு, ரத்த குழாயில் அடைச்சிருச்சு, அப்போது நம்ம எப்படி சித்த மருத்துவம் பக்கம் வர முடியும்? இப்போ நீங்கள் கேட்டது ரொம்ப ஆழமான கேள்வி. இல்லை, இப்போ நவீன மருத்துவம் வந்து உடனே அட்மிட் ஆகி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே வச்சுருக்காங்க. அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்த எப்படி நான் சித்த மருத்துவம் மூலமா சரி பண்ண முடியும்? அவ்வளவு சீரியஸான விஷயத்த சித்த மருத்துவம் மூலமாக பல 100 பேர் சரி பண்ணிட்டு இருக்காங்க, பல 1000 பேர் இனிமே அதை சரி பண்ணக்கூடிய நிலைக்கு வருவாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டீங்க, எனக்கு வந்து ஹார்ட் பிளாக் இருக்குது, திடீர்னு ஒரு வலி வந்துருச்சு அல்லது அட்டாக் வந்ததோட முதல் நிலைக்கு நான் வந்துட்டேன், எப்படி என்னை சரி செய்து கொள்வது சித்த மருத்துவம் மூலமாக அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது, திரும்பவும் நம்ம உடலில் உள்ள பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு தான் நோய். அது அவசர நிலை நோயாகவும் இருக்கலாம், மெதுவாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பல வருஷங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்னால் எப்படி சித்த மருத்துவத்தில் அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மிடம் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை இருக்குது, முத்திரைகள். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் தான் உங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் முத்திரை ஏற்கனவே முழுமையாக முத்திரை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க, கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ வந்து இதய முத்திரை செய்யும் பொழுது ரொம்ப இன்டென்ஸான அட்டாக் வராமல் நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இதய முத்திரையில் கிட்டத்தட்ட 5-6 முத்திரைகள் இருக்குது. இதயம் சார்ந்த பிரச்சனை வரும்போது உடனே சரி பண்ணக்கூடிய 5-6 முத்திரைகள் இருக்குது. இது போக வர்ம மருத்துவம்னு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை நம்மளுடைய சித்த மருத்துவத்துக்கு பகுதியாக ஒன்று இருக்குது. இதில் எவ்வளோ சிவியராக வரக்கூடிய அட்டாக்கு கூட
இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த வர்ம புள்ளிகளை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக, இப்போ நம்மட்ட வர்ம புள்ளிகள் வர்மம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் ஆயிரக்கணக்கு மேல இருக்காங்க. ஒவ்வொருவரும் அந்தந்த இடத்தில் அவங்கவங்களோட ஏரியால அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வர்மத்தை பிரயோகம் பண்ணி பல்வேறு அவசர நிலையில, அதாவது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிறவங்களை எழுப்புறதுலேருந்து ஆரம்பிச்சு, ஃபிட்ஸ் வரவங்கள சரி பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு, இதயம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கவங்கள, ஸ்ட்ரோக் வந்து சரிஞ்சு விழுறவங்கள, இவ்வளவு அவசர நிலையிலையும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறைனா வர்ம மருத்துவம். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா மேம்? இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதை எப்படி நான் அந்த அவசர நிலையில இருந்து அணுகுவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு 5-6 விதத்துல அணுகலாம் இதே பிரச்சனையை. நீங்க இருக்க சூழலை பொறுத்து, அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்து கொண்ட விஷயத்தை பொறுத்து. இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா இதய முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு, கஷ்யப்ப முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு. இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த ஒரு இறுக்கம் என்ன ஆகும்னா, அந்த டைட்னஸ் வந்து உடனே ரிலீவ் ஆகி டெம்பரரி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா இதயம் சார்ந்த பிரச்சனையில் ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 90% வந்து அதில் இறப்பு எங்கே நிகழுது அப்படின்னா, அவங்க வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட காலம், கோல்டன் அவர். இந்த கோல்டன் ஹவரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதய முத்திரை தெரிந்திருந்து ரொம்ப அற்புதமானதில் இவ்வளோதான். அப்போ இதய முத்திரை அதுவும் இப்படி நம்ம குவிச்சு இப்படிலாம் வைக்கும்போது பெரிய அளவு இதாகாது. அதே நேரத்தில் அவசர நிலையில் படுத்துட்டோ உட்காந்துட்டோ எந்த நிலையில் நெஞ்சு வலிக்கும் போது நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதய முத்திரையை கைகளில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த வலியின் அழுத்தம் இது எல்லாமே அப்படியே படிப்படியாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் சரியாகலை அப்படின்னா கஷ்யப்ப முத்திரைன்னு பேர். கட்டை விரலை வந்து இந்த 2 விரலுக்கு நடுவில் வச்சுட்டு இப்படி கையை இறுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வலியினுடைய வேகம் தாக்கம் வந்து படிப்படியாக குறையும். இது 2 முத்திரைகள் தெரிந்தவர்கள். இது இல்லாமல் நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா திவளை வர்மம்னு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நம்ம எல்லா சேனல்லையும் ஓப்பனாக சில வர்ம புள்ளிகளை சொல்கிறோம். ஏன்னா அது யாருக்கும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது, அதே நேரத்தில் மருத்துவத்திற்கு பயன்படும் அப்படின்றதுக்காக. நம்மளுடைய மார்பு பகுதியிலேருந்து ஒரு 4-5 விரல் மேலே இந்த இடம் கரெக்டாக பெயின் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துலையே ஒரு சின்ன ஒரு அழுத்தமும் துடிப்புமே தெரியும். இந்த இடத்துல நம்மளுடைய 3 விரல்களை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லேசாக தேய்த்து விடுவதன் மூலமாக உடனடியாக அந்த வலியிலிருந்து ரிலீவாக முடியும். நம்ம மருத்துவமனையில் அவசர நிலையில் அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஒரு அம்மா வராங்க, ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம், பிளாக் வந்து அடுத்து உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும், ஒரு வாரத்தில் 99% பிளாக்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கான உடல்நிலையோ அவங்க மனநிலையோ தயாராக இல்லை. அதனால் நம்ம மருத்துவமனை வந்தாங்க. வந்தப்பவே வந்து உட்கார்ந்துருக்கும் போதே அவங்களுக்கு வந்து வலி ஆரம்பிச்சிருச்சு, வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம திரும்பவும் நாடி பார்க்கும் பொழுது நாடியில் வந்து இதயம் வந்து பாதிப்படைஞ்சதுக்கான தெளிவான நாடி தெரியுது. ஏன்னா அவங்க சொல்லும் நிலையில் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்க சொல்கிற நிலையில் இல்லை, காத்திருக்க நேரத்தில் நடந்தது. அப்போது உடனடியாக நாடி பார்க்கும் பொழுது இதயம் சார்ந்த பிரச்சனை நாடி. அப்போ எந்தெந்த விதத்தில் அணுகினோம் அப்படின்னு பார்த்தா, அறுசுவையில் உப்பு சுவை சுத்தமாக நாடியில் இல்லை. உடனே நாக்குக்கடியில் ஒரு உப்புக்கல் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் அந்த உப்புத்தன்மை நாடியில் அதிகமாகும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் சொல்லுவாங்க, முழுசாக உடம்பு முழுக்க வேர்க்கிறது, அப்படியே கொஞ்சம் நிதானமாகுது. உடனடியாக திவளை வர்மத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. திவளை வர்மத்தை அவங்க கொடுக்க என்ன அப்படின்னா, அந்த நெஞ்சு வந்து பாறாங்களால் அழுத்துவது போன்ற அந்த அழுத்தம். நார்மலாக நம்ம நிறைய பேர் குழப்பம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸையும் ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனையும் குழப்பிக்குவாங்க, நெஞ்சு நடுவில் எரியிறது இதெல்லாம். இது வந்து நெஞ்சில் ஒரு பாறாங்கல்லால் அழுத்துவது போன்ற அந்த அழுத்தம் வந்து திவளை வர்மத்தை கொடுக்க அப்படியே ரிலீஃப் ஆயிடுச்சு. அது போக சித்த மருத்துவத்தில் இதயத்திற்கான அவசர நிலைக்கான அற்புதமான மருந்து நம்ம மருத்துவமனையில் இருக்குது. அப்போ உடனே அந்த மருந்தை முதல்ல உப்புக்கள் நாவுக்கடியில் வச்சுட்டு அந்த மருந்தை நாக்குக்கடியில் ஒரு மிளகளவு அந்த மருந்தை நாவுக்கடியில் நம்ம கொடுக்குறோம். கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் நாடி வந்து சமநிலைப்படுது. நாடி சமநிலைப்படுது அப்படின்னோடனே சரி செட்டில் ஆகிறாங்க அப்படின்ற தெளிவுக்கு வந்துட்டு அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமாக ஆசுவாசப்படுத்திட்டு கேட்கும் பொழுது இதயம் சார்ந்த பிரச்சனையோடு தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே மைல்டு அட்டாக் வந்திருக்கு. அவங்க வந்து சர்ஜரி உடனே பண்ணணும்னு சொன்னதை வந்து தவிர்த்துட்டு மருத்துவமனை வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு வந்தவங்க 3 மணி 4 மணி ஆனவங்க காத்திருந்த அந்த நேரத்துக்குள்ளே திரும்ப அவங்களுக்கு வந்து அட்டாக் வந்திருக்கு. சாதாரணமாக நம்மளுடைய துணை மருத்துவர்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. இது எதற்காக நான் இதை அழுத்தமாக குறிப்பிடுறேன் அப்படின்னா, இது நம்மால்
முடியாது. சித்த மருத்துவத்தில் இது இல்லைன்ற ஒரு ஆழமாக எல்லாத்துக்குமே ஒரு பரவலான கருத்து இருக்கிறது. அதனால தான் இது வந்து சித்த மருத்துவ முறையாக நமக்கு தெரிஞ்சுட்டவங்களால சாதாரணமாக நம்மளுடைய நீங்கள் சொல்கிறீங்களா டீடாக்ஸ் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக 6 சுவை வைத்து, அப்போ உப்பு சுவை குறையுதா உப்பு சுவை கொடுங்க, இனிப்பு சுவை குறையுதா இனிப்பு சுவை உடனே கொடுங்க. அந்த வெறும் 6 சுவையை வச்சு அவங்கள வந்து அவசர நிலையை விட்டு வெளியே தூக்கி கொண்டு வர முடியும். வரும மருத்துவத்தின் மூலமாக அவசர நிலையை விட்டு வெளியே கொண்டு வர முடியும். சில சிறப்பு மருந்துகள் இருக்குது சித்த மருத்துவத்தில். இதயம் சார்ந்த பிரச்சனையை வந்து விட்டு சங்கத்ராவகம்னு ஒன்று இருக்குது, ட்ராப்ஸ் தான். அதை வந்து திராவகம்னா அந்த டிஸ்டில்டு ட்ராப்ஸ், அது கொடுக்குறோன்னா உடனே பெயின் வந்து உடனடியாக குறைய தொடங்கும். இப்படியான மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது, பெரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது. பயன்படுத்த புழக்கம் அதிகமாக பயன்படுத்த நம்பிக்கை வர வர எல்லாரும் அதை வந்து புழங்க ஆரம்பிச்சிருவாங்க.